நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ஆவணி மாதத்தின் சிறப்பு என்ன? இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள் நுழையும் மாதமே ஆவணி மாதம். எப்பொழுதுமே தமிழ் மாதம் என்றாலே சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போனால் மட்டும்தான் அது தமிழ் மாதமே பிறக்கும். அப்போ இந்த ஆவணி மாதத்தின் மொத்த நாட்கள் பார்த்திங்கன்னா 31 நாட்கள். இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணுங்க. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் ஆவணி மாதத்தை நம்ம ஆவணி மாதம் சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த கேரளா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் தான் அவங்களுடைய முதல் மாதம். தமிழ் மாதத்தில் அவங்களுடைய முதல் மாதமாகவே அவங்க கருதுகிறாங்க. அவங்களுடைய தமிழ் மாதத்தை எந்த மாதமாக வைக்கிறாங்க? ஆவணி மாதத்தை வைக்காங்க. நம்ம சித்திரை மாதத்தை தான் முதல் மாதமாக வைப்போம். அப்போ ஒரு சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் ரெண்டு பேருமே வைக்கும். இவங்க சூரியன் ஆட்சி பெறுற இடத்துல வைக்காங்க, நம்ம சூரியன் உச்சம் பெறுற இடத்துல நம்ம தமிழுடைய முதல் மாதமாக வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய விநாயகர் இந்த மாதத்தில் தான் பௌர்ணமி சதுர்த்தி திதியில் விநாயகர் பிறந்தார். அப்போ சதுர்த்தி திதி பௌர்ணமி அன்னைக்கு விநாயகர் பிறந்த நாளாக மிகப்பெரிய கொண்டாட்டமாக, தமிழர்களுடைய எழுச்சி நாளாக, அதாவது இந்து மக்களுடைய எழுச்சி நாளாக விநாயகர் ஊர்வலம் நடக்கும். ஸோ இதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா விநாயகர் இந்த மாதத்தில் பிறந்த ஒரு அற்புதம் அப்படிங்கிறத வச்சு நம்ம நடத்துகிறோம். அதுக்கடுத்து இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. ஸ்ரீ வாமனர் பிறந்த மாதமும் இந்த மாதம்தான். இந்த மாதத்தில் தான் வாமனர் அவதாரம் எடுத்தார் நம்முடைய பெருமாள். அதே போல் கண்ணன் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம்தான். அப்போ இந்துக்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக கொண்டாடக்கூடிய இந்த மாதத்தில் வழிபாடுகளுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கேரளாவில் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கேரளாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓணம் கொண்டாடுறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமிக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் வரும். அந்த நாள் கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இவ்வளவு மகிழ்ச்சியான தமிழ்நாட்டிலேருந்து கேரளா முதற்கட்டு எல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு அற்புதமான இந்த மாதத்தில் நீங்கள் மறக்காமல் ஒரே ஒரு விஷயம் மெயினாக நேர்கள் அனைவருமே இந்த மாதத்தில் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது. இந்த மாதத்தில் 31 நாட்களில் எத்தனை முறை நீங்கள் பெருமாளை போய் வழிபாடு செய்கிறீர்களோ அத்தனை முறை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கர்மா உறுதியாக, எவ்வளோ பெரிய கர்மா அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதனுடைய அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு மாற்றி அமைத்து வாழ்க்கையில் நம்முடைய பெருமாள் உங்களுக்கு அத்தனை விதமான ஆசீர்வாதங்களும் கொடுப்பார் என்பது உண்மை. அப்போ வழிபாடில் இது மிக முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விநாயகரையும் வழிபாடு செய்யணும். ஏன்னா விநாயகர் இப்போ தானே பிறந்திருக்காரு, இந்த மாதத்தில் தான் பிறந்திருக்காரு. இப்போ விநாயகர் வழிபாடையும் அதிகமாக நீங்கள் பண்ணும்பொழுது நம்மளுடைய முதல் கடவுள் விநாயகருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மாதத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அப்போ இதனுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் 2025 கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, மேலும் இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கன்னி ராசிக்காரங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் வேகமாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ஓவர் ஸ்பீட் அப்படிம்பாங்கள்ல, அதே மாதிரி எந்த விஷயத்தையும் கொஞ்சம் வேகமாகவே செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். டைம் 10 மணிக்கு வேலைக்கு போகணுன்னா முன்னெல்லாம் எப்படி கிளம்பலான்னா ஒரு 9 மணிக்கு கிளம்புனா கூட நீங்கள் 10 மணிக்கு போய் ஜாயின் பண்ணிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ நீங்கள் 8 மணிக்கெலாம் கிளம்பியாகும். கொஞ்சம் வேகமாக கிளம்ப வேண்டும். அப்படி வேகமாக கிளம்பாமல் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போகலாம், எப்பயும் போல் ஒரு 9 மணிக்கு போய் கிளம்பி நம்ம 10 மணிக்கு போய்க்கலாம்னு நினச்சிங்கன்னா
போகும்போது சில சிக்கல்களை, சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணணும், தேவையில்லாமல் உங்களுடைய மேல் அதிகாரிகிட்டையோ அல்ல உங்கள் கூட உள்ள சக ஊழியர்கள்ட்டையோ அல்லது உங்களுடைய முதலாளிகள்கிட்டையோ என்ன பண்ண முடியும், ப்ளீஸ் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க, எனக்கு வரும்போது வண்டி ரேட்டு, பைக்கு டிராஃபிக் அதிகமாகிடுச்சு அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை போய் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும். அப்போ இந்த நிலை வராமல் நீங்களாக இருக்கிறதுக்கு உங்களுடைய முழு சக்தியை, அதாவது நீங்கள் யார்ட்டையும் சாரிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தாமல் நீங்களாக இருப்பதுக்கான ஒரு சூழ்நிலைன்னா நீங்கள் கொஞ்சம் அதற்கு அதாவது 9 மணினா 8 மணி 8:30 மணிக்கெலாம் கிளம்பி நீங்கள் ப்ராப்பராக போக ஆரம்பிச்சிங்கன்னா கிரகங்களே பார்க்கும், பரவாயில்ல லேட்டாக போய் மாட்டிக்கிடுவான்னு பார்த்தோம், இவன் வேகமாக கிளம்பிட்டாங்க, அப்போ இவங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நம்மளுடைய கன்னி ராசினியர்கள் ஒரு பொருளை எங்கேயா வச்சுட்டு தேடுவீங்க, எங்கே வச்சோம், இந்த இடத்துல வச்சோமா அந்த இடத்துல வச்சோமா அப்படிங்கிற தேட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அப்போ தேடுதல் என்பது வாழ்க்கையிலையும் வரும், ஓகேவா? அப்போ தேடுதலை நீங்கள் ஒரு சின்ன பொருள்லாம் போட்டும்போ பார்த்துக்கலாம் அப்படின்லாம். இப்போது நம்மளுடைய கன்னிராசி பெண்கள் வச்சுக்கோங்களேன், தங்க நகை எங்கேயா கழட்டி வச்சுருவீங்க, சரி இங்கே தானே வச்சுருப்போம், வீட்டில் அந்த பேக்கில் தானே வச்சோன்னு சொல்லி வச்சுருவீங்க. அந்த பேக்கை இன்னொருத்தவங்க தூக்கி அங்கிட்டு ஏதாவது ஓரமாக வச்சுட்டாங்கன்னா உங்களுடைய மனம் ஒரு பதற்றப்படும். என்னடா அது, நம்ம எங்கே நகையை வச்சோம், என்ன பண்ணோம் தெரியலையே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஆனால் கிடச்சிரும். இங்கே அதான் முக்கியமான விஷயம். பதட்டம் இருக்கும், மறைபொருளாக இருக்கும். திரும்ப பார்த்திங்கன்னா குறைஞ்ச நம்மளுடைய ஆவணி மாதம் பிறந்து ஒரு 16 நாள் வரை நீங்கள் தேட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கையில் கிடைப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். அப்போ மறந்து எதாவது வச்சிட்டிங்கன்னா ரொம்ப பதட்டப்பட வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக ரிலாக்ஸாக என்ன செஞ்சோம் என்ன பண்ணோங்கிறத யோசித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பொருள் உங்கள் கைக்கு வந்துடும். நம்மளுடைய கன்னி ராசி நேயர்களில் இந்த மாதம் பொருளாதாரத்துக்கு கவலைப்படாத ஒரு மாதம். உண்மையாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்களேன், ஒரு 500 ரூபா தேவைப்படுது, இல்லை குறைஞ்ச ஒரு 10,000 ரூபா தேவைப்படுது, ஏதோ ஒரு அமௌண்ட்டு. ஒவ்வொருத்தவங்களுடைய தொழிலுக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய வேலைக்கு தக்கனதான் பொருளாதாரத்தை நம்ம நிர்ணயம் பண்ணுறோம், ஓகேவா? அப்போ கன்னி ராசியில் கோடான கோடி நம்மளுடைய அன்பு நேர்கள் இருக்கீங்க. இதில் நம்ம ஒரு அமௌண்ட்டை சொல்கிறோம்னா அது நீங்கள் இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தக்கன நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுடைய உங்களுடைய தேவைக்கான பொருளாதாரம் இந்த மாதத்தில் தேவைக்கான பொருளாதாரம் உறுதியாக கிடைக்கும். பொருளாதாரம் மட்டும் இல்லை என்ற சூழ்நிலை இந்த மாதத்தில் நம்முடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு பாதிப்பு கிடையாது. அதே போல் குடும்ப ஒற்றுமைக்குரிய விஷயங்கள் நல்லாயிருக்கு. இந்த மாதம் தான் பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய அடிப்படை ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் சனி பகவானுடைய வக்ர பார்வை உங்களுடைய ராசியில் விழுகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். என்னங்க சனி பகவான் ராசியில் வக்கர நிலையில் பார்க்காரு, அதை போய் நீங்கள் அற்புதம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சனி பகவான் உங்களுக்கு மிக ஃபேவரானவர் கிடையாது, ஓரளவுக்கு ஃபேவர், அவ்வளோதான். அப்போ அவர் டேரெக்டாக 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது உங்களை சில அழுத்தத்தை கொடுத்தார்ல, அப்போ அந்த அழுத்தம் ரிவர்ஸில் வரும். அந்த அழுத்தம் உங்களுக்கு சரியாகும். தேவையில்லாத உங்களுக்கும் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன பிரச்சனை தான், அதை பெருசாக்கியிருப்பாங்க. சாதாரண பிரச்சனை, பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைங்க, அதை போய் ஒரு 4 பேர்கிட்ட உட்காந்து பேச வைக்க வச்சிட்டாங்க. அதுலேயே நான் டிப்ரெஷன் ஆகிட்டேன். ஏன்ட்டு அவங்க உட்காந்து பேசினாங்கன்னா ஒரு சமாதானமாக முடிஞ்சிருக்கும். அவங்க அக்காட்ட அவங்க அம்மாட்ட எல்லாட்டையும் சொல்லி என்னை ஒரு என்ன சொல்கிறேன், குற்ற உணர்ச்சியை உண்டு பண்ணுற அளவுக்கு என்னை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கிற
கன்னிராசி பெண்களுக்கு உறுதியாக அந்த நிலை மாறும். உங்களுடைய கணவர் தன்னுடைய செயலை புரிந்து கொண்டு உங்கள்கிட்ட அன்பாக பேசுவார். இதே இது மனைவி கன்னிராசிக்காரங்களுடைய ஆண்களுக்கு மனைவியும் இதே மாதிரி செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களும் மாறுவாங்க. உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்கள் மீது அக்கறை காட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக போகுது என்பது உண்மை. நம்மளுடைய கன்னி ராசி மாணவ செல்வங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக படிப்பீங்க, ரொம்ப அற்புதமாக படிப்பீங்க. அப்படியே என்ன சொல்லணும்னா அப்படியே புக்கை எடுத்து வச்சுன்னா கட 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 கடன்னு படிச்சிருவீங்க. ஆனால் என்னென்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் படித்ததை மட்டும் போதாதுன்னு எழுதிப்பார். ஒவ்வொன்றையும் நீங்கள் என்னென்ன கேள்விக்கு பதில் படிச்சிங்களோ அந்த பதில்கள் எல்லாமே என்ன பண்ணணும், நீங்கள் எழுதி பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் எழுதி பார்த்தா மட்டும்தான் இந்த மாதம் நீங்கள் பரீட்சையில் உங்களுக்கு இந்த மந்த்துக்குரிய டெஸ்ட் எதுவும் வச்சாங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் நீங்கள் நல்ல மதிப்பெண் பெற முடியும். நம்ம தான் மைண்டில் வச்சுருக்கோம்ல, நம்ம எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு நினச்சிட்டு போனால் அங்கே போனே உங்கள் மனம் சிறிது தடுமாற்றம் அடைந்து இந்த கேள்விக்கு அந்த பதிலாக அந்த கேள்விக்கு இந்த பதிலாங்கிற குழப்பத்தை கிரகங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் நீங்கள் எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய உள் மனசுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். இங்கே தான் முக்கியமான விஷயம். அப்போ கன்னிராசி மாணவ செல்வங்கள் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக படித்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய படிப்பில் நீங்கள் சிறந்த மாணவனாக சிறந்த மாணவியாக வரக்கூடிய பாக்கியம் செயல்பாடுகள் உறுதியாக உண்டாகிறது என்று பார்க்கிறோம்.